ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. நான் வந்துட்டு நேற்றுக்கே இந்த படத்துக்கு போக வேண்டியது, பட் ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த படம் பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு எலெக்ஷன். நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஜிகே ஸ்ரீ கருமாரியம்மன் தியேட்டரில் நான் வந்துட்டு படம் பார்க்க போயிருந்தேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் இந்த தியேட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மால் 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 அந்த மாதிரி தான் இருந்துச்சு எலெக்ஷன் அந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னு தெரில. ஸோ நார்மல் சிங்கிள் தியேட்டர்ஸ் அண்ட் ஒரு 4-5 ஸ்க்ரீன் உள்ள தியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை வாங்கல. அது என்ன காரணம் நமக்கு இன்னும் புரியல. நான் வந்துட்டு ஏன் பாப்பா மாலுக்கு போக வேண்டேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு தனியா போறதுக்கு ஒரு மாறு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் மால் சைடு நான் போகல. பாப்பா இரு ராசு பாப்பா. ஜிகே ஸ்ரீ கருமாரியம்மன் அப்படிங்கிற அந்த ஒரு தியேட்டருக்கு நான் வந்து போயிருந்தேன். ஸோ போயிட்டு இந்த படம் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வச்சு நினைச்சிட்டு ஒரு ஆசையோட நான் இந்த படத்துக்கு போனேன். ஏன்னா வந்துட்டு உரியடி விஜயகுமார் நடிச்சிருந்த உரியடி பார்ட் 2 அண்ட் அப்படியே வந்துட்டு ஃபைட் கிளப், அப்புறம் வந்து இப்போ வந்து எலெக்ஷன். ஸோ அவரோட சர்க்கிள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீரியட் தான். நமக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படம் வந்துட்டு என்ன ஏமாத்திஷா அப்படின்றா வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லா இந்த வீடியோல இருக்குது. மறக்காம வந்துட்டு புதுசா பாக்குற நண்பா நம்பி அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற ஃப்ரெஷ் பீஸ் எரியுதடி மாலா ஃபேன போடு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்பி. வாங்க நம்ம வீடியோல போலாம். கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கரவேஷ்டி துண்டு. இந்த துண்டை வந்துட்டு இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு எங்கேயும் வெளில போக முடியாது, நீ தாலி இல்லாம நீ வெளில போவியா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு போதை ஏற்படுற நிலைமையில இருந்த போதையில இருக்கிற அரசியல் போதையில இருக்கிற ஒருத்தரோட மகன். தாலி இல்லாம வெளியே போவியா நீ? கட்சிக்காரனுக்கு அடையாளமே கரவேஷ்டியும் துண்டும் தான். ஒரு கட்டத்துல வந்துட்டு அவருக்கு தொண்டனா இருந்து தொண்டனா வேலை செஞ்சு தொண்டனா எல்லாரையும் வந்துட்டு அரசியல்வாதியாக்கி தலைவராக்கி இவர் வந்துட்டு 40 வருஷமா பணியாற்றிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவோட அப்பா. ஸோ அந்த இதுல வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ அந்த அவமானத்தை வந்துட்டு தாங்க முடியாம செத்துட்டாரா? இல்ல அப்படி இல்லை. அவமானம் தாங்க முடியாம இருக்கும்போது தன்னோட மகன் அந்த இடத்துக்கு திரும்ப வராரு. அவமானப்பட்ட இடத்துலதான் வந்து தன்னோட வீரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அங்க என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு தான் வந்து ஒரு அந்த படத்தோட கதை. சரி, இதை சொல்ற ஓகே, ஏன் ஒரு மாதிரி இருக்க படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ 2 பாகமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருந்தா வச்சுட்டு ஒரு கதையை எங்கேஜிங்கா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங், ஒரு கதையை எங்கேஜிங்கா கொண்டு போகணும். ஆனா இந்த கதையை வந்துட்டு இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு காமிக்காம வந்து இந்த மாண்டேஜ் ஷார்ட் தெரியுங்கள. இப்போ நிறைய சேனல்ல நிறைய விளாக்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. அப்போ அவங்க பேசுறது வந்துட்டு டிராவல் பண்றது, நிக்கிறது, நடக்கிறது அண்ட் இந்த விஷுவல் ஷார்ட்ஸ் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு கீழே இருந்து மேலே போவாங்க, மேல இருந்து கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷுவல் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிப்பாங்க, மாண்டேஜ் ஷார்ட்ஸ். ஸோ இந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தான் ராசு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு 2 லவ் சீன்ஸ் வரும், அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஒரு மாண்டேஜ் ஷார்ட்ஸ். மாண்டேஜ் இது ஏன் காமிக்கிறாங்க, எதுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் போரிங்கா தான் போகும், சத்தியமா போரிங்கா தான் போகும். சரி ஓகே, ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் பேக் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம அந்த படத்தை. ஒரு கட்ல வந்தா வந்துட்டு இந்த மாதிரி அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு இவர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா படத்தை பாருங்க. சரி, ஒரு இன்டர்வல் பிளாக் வந்துட்டு வருது. அந்த இன்டர்வல் பிளாக் கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு டச்சிங்கா இல்லை. எஸ், இன்டர்வல் பிளாக் கூட டச்சிங்கா இல்லை. செகண்ட் ஹாஃப் வருதுங்க. செகண்ட் ஹாஃப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்படியே வந்துட்டு எதிர்வினையா வருது. ஸோ அவரோட படங்கள் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரி, நீ இது கேட்டியா இந்தா, இது கேட்டியா வச்சுக்க, இது கேட்டியா இதை கொண்டு போ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி பிடிச்சி அடிதான். ஃபுல்லா ஃபைட் தான். நிக்கிறேன், உங்களை எதிர்த்து நிக்கிறேன். ஆனா கிளைமேக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கலாமோ, கிளைமேக்ஸ் வந்து இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எடுக்க தெரியாதவன் எடுத்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்பவுமே அவர் படத்துல வர பழைய பாணி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு
விஷுவல்ஸ் காமிப்பாங்க. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு எல்லாரும் தீனி போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டு வருது. அந்த கட்டுல இருந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி மீண்டு வராரு. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கொலை நடக்கும். இவங்களுக்கு பிடிச்சவங்கள கொலை பண்ணிடுவாங்க. ஸோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இவர் வந்துட்டு பழி வாங்க போவாரு. பழி வாங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் தேடி கொல்லுவார். இதுதான் இவரோட படத்தை வர ஒரு பின் பாணி. எல்லா படத்துலையும் இதே கதை தான். அதுக்கு வந்து ஒரு தீம் மியூசிக் வச்சிருப்பாங்க. தத்தையிடன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான தீம் சாங்ஸ். இந்த படத்துல ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஸோ எனிவே யாராவது வந்துட்டு விஜயகுமார் சாரோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, நானும் அவரோட ஃபேன்ஸ் தான். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நான் வந்துட்டு ஃபைட் கிளப்லாம் அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணி போட்டேன். ஆனால் அந்த ரிவ்யூ எல்லாம் ரீச்சே ஆகலை. ஸோ இந்த ரீச் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. இந்த வீடியோக்கு ரீச் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் தெரியல, வியூஸ் எவ்வளோ வரும்னு தெரியல. பட் ஆனால் இருந்தாலும் நான் உண்மையை சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம், எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா படம் பார்க்க வருது என்டர்டைன்மெண்ட்டுக்காக. என்டர்டைன்மெண்ட்னா என்ன வந்துட்டு நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து நம்மள வந்துட்டு ஒரு டைம் ஒரு சீட்டோட எட்ஜில் கொண்டு போகலாம்னு பரவாயில்ல, சீட்டோட எட்ஜில் கொண்டு போகலாம்னு பரவாயில்ல, பார்க்கும்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்கணும். ஆனா கிடையாது. அப்படியே வந்துட்டு ஸ்லோ ஜவ்வு மாதிரி இழுத்தான் செஞ்சாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரி சூப்பரா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சரக்குகள் ஆரம்பிச்சு அரசியல் பெரிய சிம்மம்மா எனக்கு செட் ஆகுமா. பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு நமக்கும் கிடைக்கணும், நமக்கும் வாழ்வில் இருக்கணும், நமக்கு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த இதுல இருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கடல் வந்துட்டு இவரு ஒரு பெண்ணால வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு, பிரேக்கப் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவரை கொல்ல ஆள் வருவாங்க. ஸோ அப்ப வந்து இவர் காப்பாத்தி விடுவார். அந்த காப்பாத்துற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அந்த பாய் அவர் கூடவே நிற்பாரு, எப்பவுமே அவர் கூடவே நிற்பாரு. ஸோ அவர் சாகுற வரைக்கும் அவர் கூட தான் நிற்பாரு. யாரு, ஹீரோவோட கூட நிற்பாரு. ஸோ அதனால வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றான் அப்படின்னா அதை வந்துட்டு கண்டிப்பா மறக்காம அதுக்கான நன்றிகளை செலுத்துற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த படத்தை கத்துக்கிறேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது சொன்னா யாராவது கோச்சிப்பீங்கன்னு தெரியல, மாமன்னன் படம் இருக்குல்ல. ஸோ மாமன்னன் படத்தை வந்துட்டு அப்படியே ஒரு பேட்டர்ன் இந்த படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. தன்னோட அப்பா வந்துட்டு பைக்ல வருவாரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் வடிவேல் வந்துட்டு வர மாதிரி இங்கே அதே மாதிரி வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு பைக்கில் அப்படியே ஒரு சோகத்தில் கூட்டிட்டு போகிற துண்டு கீழே விடும். ஸோ இந்த ஒரு சீன்ஸு அவரே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகும், இங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ சில சீன்ஸ் வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி ஏதோ படத்தில் வந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் போக்கடிச்சுட்டு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுமையாக பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த படத்துக்கு போகலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த விஜயகுமார் அவரோட லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, லவ் அவரோட ஃபேன்ஸ், அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஸோ என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பொறாமைக்காகவோ தொழிலாகவோ இந்த ஒரு ஏதாவது வஞ்சகத்துக்காகவோ வைத்தறிச்சலுக்காகவோ பண்றது கிடையாது. பொதுமக்களுக்கு சேவைக்காக தான் இந்த அரசியல் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக கொண்டு வராங்க. அது பர்டிகுலரா வந்துட்டு கடைசியில என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க இந்த படத்துல பாருங்க. எல்லாமே வன்முறை தான், அடிதான், கொலை தான், குத்து தான், மரணம் தான். ஸோ எல்லாமே தான். அண்டு அவரோட படத்துல காமிக்கிற மாதிரி எப்போ போல ஒரு ரத்தம் தெரிக்கிற ஒரு காட்சியெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்துட்டு யூஎன்ஏ எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் யூ, செகண்ட் ஹாஃப் ஏ அப்படிதான் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ஓகே, ஸோ இந்த படம் என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பெட்டருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் பெட்டரா எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தை சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் ஓவரால் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு வந்துட்டு விஜயகுமார் ஃபேன்ஸ் பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு வேற யாராவது வந்துட்டு பொதுவா எனக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எதுக்கு ரீசன் தெரியாது, செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் தெரியும், அதுக்காக பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பா 3 கொடுக்கலாம். ஸோ ரிசல்ட் கைஸ் 5 to 3, 5க்கு 3, 10க்கு 3 இல்லை, 5க்கு 3 கொடுக்கலாம். ஸோ மறக்காம இந்த படத்தை வந்துட்டு வாட்ச் பண்றவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி உங்க கருத்துக்களை வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லப்பா நீ பார்த்ததே போதும் அப்படின்னா வந்துட்டு நன்றி, வணக்கம்.